வணக்கம். அகில இந்திய காது மூக்கு தொண்டை நிபுணர்கள் கூட்டமைப்பின் புதுவை கிளை துவக்க விழாவில் நாட்டில் 60 மில்லியன் பேர் காது கோளாறில் பாதிப்படைந்துள்ளனர் என்று ஆளுநர் இக்பால் சிங் வருத்தம் தெரிவித்து பேசினார். அகில இந்திய காது மூக்கு தொண்டை நிபுணர்கள் கூட்டமைப்பின் புதுவை மாநில கிளை துவக்க விழா ஒரு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் ஜிப்மர் மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு தலைவர் கோபாலகிருஷ்ணன் வரவேற்று பேசினார். சென்னை காது மூக்கு தொண்டை ஆராய்ச்சி மைய நிர்வாக இயக்குநர் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து ஜிப்மர் இயக்குநர் சுப்பாராவ், சுகாதாரத்துறை இயக்குநர் திலீப்குமார் பாலியா ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சிறப்பு விருந்தினராக ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு கூட்டமைப்பின் புதுவை கிளையை துவக்கி வைத்து பேசுகையில், புதுவையில் மருத்துவம் நல்ல வளர்ச்சியடைந்துள்ளது. நாடு முழுவதும் 60 மில்லியன் மக்கள் காது தொடர்பான கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இதற்கு கிராமங்களில் போதிய சிறப்பு மருத்துவர் இல்லாததான் காரணம் என்றும் வருத்தம் தெரிவித்துக் கொண்டார். நிறைவாக கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் வாசுதேவன் நன்றி கூறினார். திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை மாதா கோவிலில் இருந்து இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு தினமும் காலையும் மாலையும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் இன்று உழவர்கரை மாதா கோவிலில் இருந்து தனது வாக்கு சேகரிக்கும் பணியை துவக்கினார். அப்பொழுது வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதியை மாநிலத்திலேயே முன்மாதிரி தொகுதியாக உருவாக்கி காட்டுவதாகவும், தொகுதியின் மேம்பாட்டு வளர்ச்சியில் கண்ணும் கருத்துமாய் இருப்பேன் என்றும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தித் தர நடவடிக்கை எடுப்பேன் என்றும், மேலும் தொகுதியில் உள்ள அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் தீர்த்து வைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பேன் என்றும், மகளிர் சுய உதவிக் குழுவினர் வாழ்வில் ஏற்றம் பெற அதிக கடன் உதவி கிடைத்திட நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறிய திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார், எனவே தமக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொண்டார். திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரின் வேண்டுகோளுக்கு இணங்க தொகுதி மக்கள் அவரை ஆதரிப்பதாக தெரிவித்தனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் பொழுது பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்பொழுது கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை சட்டசபை தேர்தலில் பிரச்சாரம் குறித்து தேதிகளை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ளார். புதுவை சட்டசபை தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், நான், முதலமைச்சர் வைத்தியலிங்கம் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் நேற்று முதல் 5ஆம் தேதி வரை புதுவை தொகுதிகளிலும், 6 மற்றும் 7ஆம் தேதியில் காரைக்கால் தொகுதிகளிலும், 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை புதுவையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறோம் என்றும், அதன்படி இன்று அரியாங்குப்பம், மணவெளி, நெட்டப்பாக்கம் தொகுதிகளிலும், நாளை மாலை பெரியார் சிலையில் ஆரம்பித்து லெனின் வீதி, சக்தி நகர், அண்ணா நகர், புவன்கரே வீதி, பெரியார் நகர், நெல்லித்தோப்பு, சுப்பையா சிலை, மறைமலை அடிகள் சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் 7ஆம் தேதி மாலை 4 மணிக்கு வில்லியனூரில் ஆரம்பித்து கூடப்பாக்கம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர், PS பாளையம், திருபுவனை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறோம் என்று கூறினார். பொதுமக்களின் உடனடி தேவைக்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை கையாளவும், குற்றவாளிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறை கட்டுப்பாட்டு அறை கூடுதல் காவலர்களுடன் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என்று SSP அப்துல் கத்தாரி கூறியுள்ளார். இது தொடர்பாக SSP அப்துல் கத்தாரி கூறுகையில், பொதுமக்களின் உடனடி தேவைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை கையாளவும், குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறை கட்டுப்பாட்டு அறை கூடுதல் காவலர்களுடன் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தேர்தலை முன்னிட்டு தற்பொழுது காவல்துறையில் இயங்கி வரும் ரோந்து வாகனங்கள் காவல்துறை தலைவர் ஷர்மா அவர்களின் உத்தரவின்படி காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு ரோந்து செல்லும் என்றும், மேலும் இந்த வாகனங்கள் 24 மணி நேரமும் ரோந்தில் இருக்கும் என்றும், பொதுமக்களின் நலன் கருதி குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு பயனுள்ள வகையில் 10 ரோந்து வாகனங்கள் ஒவ்வொரு காவல் நிலைய வட்டத்திற்கு உட்பட்டு ரோந்தில் இருக்கும் என்றும், இந்த வாகனங்களில் ஒரு ஆயுதம் ஏந்திய காவலர் உட்பட 3 காவலர்கள் மற்றும் ஒரு ஓட்டுநர் இருப்பார்கள். அவர்கள் 24 மணி நேரமும் பணியில் இருப்பார்கள். இவர்களை காவல்துறை கண்காணிப்பாளர் என்று இந்த சேவையினை 100 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். அப்பொழுது SP சிவதாசன் உடனிருந்தார். தேர்தல் அறிக்கையில் கூடுதலாக இணைத்துள்ள அறிக்கையின்படி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இலவச பிரஷர் குக்கர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் வைத்தியலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் வைத்தியலிங்கம் கூறுகையில், தேர்தல் அறிக்கையில் கூடுதலாக சில அறிவிப்புகளை சேர்த்துள்ளோம்.
அதன்படி மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் குடிசை வீடுகளுக்கு 50 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும். மேலும் புதுவையில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பிரஷர் குக்கர் இலவசமாக வழங்கப்படும். அர்ச்சகர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். பட்டதாரிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாகவும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட 2 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். மற்றும் ஹட்கோ மூலம் அடுத்த ஆண்டு 10,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். புதுவையில் இருந்து சென்னைக்கு ரசாயன பொருட்கள் மற்றும் இரும்பு பொருட்களை ஏற்றி சென்ற லாரி கிழக்கு கடற்கரை சாலையில் தடுப்பு சுவர் மோதி கவிழ்ந்தது. புதுவையில் இருந்து இன்று அதிகாலை கெமிக்கல் பார்சல்கள் மற்றும் இரும்பு பொருட்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதிகாலை 3 மணிக்கு காலாப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகே சென்றபொழுது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்தது. காலாப்பட்டு போலீசார் விரைந்து சென்று டிரைவர் கிளீனரை மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். லாரியில் இருந்த கெமிக்கல் பார்சல்களும் இரும்பு கம்பிகளும் சாலையிலேயே சிதறி கிடந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து கிரேன் மூலம் லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. பின்னர் போக்குவரத்து சீரானது. புதுவை அருகே நாவர்குளத்தில் வாலிபர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அவரது நண்பர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவை அடுத்த வசந்தபுரத்தைச் சேர்ந்த பெயிண்டர் சதாசிவம் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக தனது மனைவி மலருடன் பெற்றோர் வீட்டுக்கு வந்திருந்தார். இந்நிலையில் சதாசிவம் வீட்டிற்கு நேற்று மாலை வாலிபர்கள் சிலர் வந்து அவரை மது குடிப்பதற்காக அழைத்து சென்றனர். பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை. இன்று காலை வீட்டில் அருகே உள்ள நர்மதா நகர் ஓடையின் காலி இடத்தில் உடலில் சரமாரியாக வெட்டப்பட்ட வெட்டு காயங்களுடன் பிணமாக கிடந்தார். இதுகுறித்து ஆரோவில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து டிஎஸ்பி உதயகுமார், சப் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்தில் பழைய கத்தி, மது பாட்டில்கள் இருந்தது. ஆனால் இரத்தக்கரை இல்லை. அவற்றை சேகரித்த போலீசார் விசாரணையில் சில வாலிபர்களுக்கும் சதாசிவத்துக்கும் இடையே முன்விரோதம் உள்ளதை அறிந்தனர். ஆதலால் அவரது நண்பர்களான வாலிபர்களை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.